வெல்கம் டு சைனீஸ் குசின். இன்று நாங்கள் KFC ஸ்டைலில் சிக்கன் விங்ஸ் எப்படி செய்வது என்பது என்ற ரெசிபியை பார்ப்போம். இந்த ரெசிபிக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ்: சிக்கன், உப்பு, மிளகு, சுகர் அண்ட் பேக்கிங் பவுடர், யோகர்ட், சோயா சாஸ், garlic and ginger paste, chili flakes and coriander powder. இந்த மேரினேட் ப்ரிப்பேர் பண்ணுறது வெரி ஈஸி. எல்லா இன்க்ரீடியண்ட்டையும் ஒரு கண்டெய்னருக்குள்ள போட்டுட்டு நல்லா தரோவாக மிக்ஸ் பண்ணுங்க. இதுக்கு ஒரு ஆர்டர் ரெண்டு இல்லை, எந்த ஆர்டர்லேயும் நீங்கள் தேவையான இன்க்ரீடியன்ட்ஸை போட்டு ஜஸ்ட் மிக்ஸ் இட் தரலே. அட் தி எண்ட் ஆஃப் த மிக்சிங் அந்த சிக்கன் எவ்வளோ சிக்கன் எடுத்தனீங்களோ அந்த சிக்கனை ப்ரிப்பேர் பண்ணின மேரினேட்டுக்குள்ளே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எல்லா சிக்கனும் அந்த மேரினேட்டால் தரோவாக கவர் பண்ணுற மாதிரி மிக்ஸ் பண்ணுங்க. இந்த சிக்கன் மிக்ஸ் பண்ணின பிறகு எவ்வளோத்துக்கு எவ்வளோ நீங்கள் கீப் பண்ணி வச்சுருக்கிறீங்களோ அவ்வளோத்துக்கு எவ்வளவு அந்த ஸ்பைசஸ் எல்லாம் அந்த சிக்கனில் ஊறும். நான் இதை 1 hour அட் தி எண்ட் ஆஃப் த மேரினேட்டிங் கொண்டு ஃப்ரிட்ஜுக்கு ஸ்டோவ் பண்ண போகிறேன். ஃப்ரிட்ஜுக்கு ஸ்டோவ் பண்ணி போட்டு இப்போ நான் கோட்டிங்குக்கு தேவையான ஃப்ளவரை ப்ரிப்பேர் பண்ண போகிறேன். தேவையான ஃப்ளவர் ஆல் பர்பஸ் ஃப்ளவரும் கிராண்ட் ஃப்ளவரும் 50-50% அண்ட் பொட்டேட்டோ ஸ்டார்ச், தூள் அண்ட் மஞ்சள் எல்லாத்தையும் சேர்த்து சேம் மேரினேட் ப்ரிப்பேர் பண்ணின மாதிரி எல்லா இன்க்ரீடியன்ஸையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. இப்போ ஆஃப்டர் 2 hours இந்த சிக்கனை எடுத்து நான் அந்த ஃபர்ஸ்ட் கோட்டிங் செய்ய போகிறேன். இதில் 2 கோட்டிங்ஸ் செய்கிறேன். ஃபர்ஸ்ட் கோட்டிங் செய்து போட்டு நல்ல கோல்ட் வாட்டருக்குள்ள அந்த கோட் பண்ணின சிக்கனை போடுறேன். பிறகு அந்த சிக்கனை எடுத்து திருப்பி இன்னொரு ட்ரை கோட்டிங் கொடுத்துட்டு ஃப்ரை பண்ண போகிறோம். சிப்ஸுக்கு தேவையான உருளைக்கிழங்கு எடுத்து சிப்ஸ் செய்கிறதுக்கு ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். உருளைக்கிழங்கு எடுத்து மெல்லிசாக சீவி போட்டு அதை சிப்ஸ் மாதிரி ஸ்ட்ரிப்ஸாக கட் பண்ணி போட்டு ஒரு வார்ம் வாட்டருக்குள்ள அந்த பொட்டேட்டோ சிப்ஸை சோக் பண்ணி வையுங்க ஒரு 1/2 hour. ஆஃப்டர் 1/2 hour அதை எடுத்து ட்ரைன் பண்ணி போட்டு அதுக்குள்ள நான் கார்ன்ஃப்ளவர் போட்டு மிக்ஸ் பண்ண போகிறோம். இந்த கார்ன்ஃப்ளவர் நீங்கள் சிப்ஸாக செய்ய போகிறீங்கன்னா கார்ன்ஃப்ளவர் போட தேவையில்லை. ஸ்ட்ரைட்டாகவே உங்களுக்கு உப்பு வேணுமென்று சொன்னால் அதில் உப்பும் மிளகும் போட்டுட்டு பொரிக்கலாம். இது நான் எனக்கு ஒரு ட்ரே லைக் பெட் போல் ப்ரெசன்டேஷனுக்கு செய்ய போகிறேன். அதால் நான் ஒரு ட்ரே போல் செய்ய போகிறேன். அதால் நான் கார்ன்ஃப்ளவர் சேர்த்துருக்கிறேன். இப்போ ஃப்ரைங் பாஸ்கெட் எடுத்து அதுக்குள்ள இப்படி பேஸுக்கு மாத்திரம் சிப்ஸை போட்டுட்டு ஒரு லேயராக நல்லா ப்ரெஸ் பண்ணி போட்டு when oil is hot பொரிக்க போகிறேன். Set the heat for medium to high and in the chips 7 minutes fry பண்ணினா it will be ready. கோட் பண்ணி வச்சுக்கிற சிக்கனை ஃப்ரை பண்ண போகிறோம். இட்ஸ் அகெயின் மீடியம் டு ஹை ஹீட் அண்ட் ஃப்ரை ஃபார் 7 to 8 minutes. இதை இடையில நாங்கள் டர்ன் பண்ணி விடுவோம். அட் தி எண்ட் ஆஃப் 8 minutes நான் இப்போ பொரிச்சிருக்க chicken will be ready. I hope you enjoy this recipe. Try this recipe, leave some comment, and if you like, share this recipe with your friends and subscribe. Thank you for watching.